ஹை கைஸ், இன்னிலிருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் பொம்மைகள் இருக்குது, மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அழகாக மேக்கப் பண்ணி சூப்பராக ரெடி ஆனவ மாஸ்க்கை போட்டு கிளம்பிட்டா. அப்படி அவள் வந்துட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஒருத்தன் ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு இருந்து ஓடிய போயிடுச்சு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் விடுவாளா? பஸ்ஸுக்குள்ளேயே அவனை சும்மா புரட்டி எடுக்கிறா. அப்ப அப்படியே மாஸ்க் கழட்டிட்டு ஒரு லுக்கை விட அவன் பயங்கரமா அவளோட முகம்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். எல்லாரையும் பின்னாடி திரும்பி பார்க்குற நார்மலா தான் தெரியுது. ஆனா இவனோட கண்ணுக்கு மட்டும் தொடர்ந்து அவளோட ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இவன் மனுஷியே கிடையாதுன்னு கத்த அங்க இருக்கவங்க யாருமே நம்பல. ஆனா இவளோட ஃபேஸும் இவனுக்கு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சரி, தப்பிச்சாவது ஓடலான்னு பார்க்க சிங்க முகம் வந்து பயமுறுத்த அவ்வளவுதான். பயந்து அழுதவன் உச்சாவே போயிட்டான். அப்புறம் என்ன, நீட்டா நம்ம ஹீரோயினும் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வரா. புது லைஃபை வாழ போறவங்களுக்கு இது மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் அந்த வாழ்க்கைக்கான பாடங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கிஃப்ட்ஸோட பிறக்கும். ஜீனை பொறுத்து குழந்தைங்க ஹேண்ட்ஸமா கூலா பிறக்கும். கியூட் அண்ட் பிரிட்டியா பிறக்குதுன்னா அது லாட்ரி தான். புத்திசாலியா பிறக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் மணி மாதிரி. ஆனா இதுல எனக்கு கிடைச்சதோ வெறும் பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என் அப்பா சொல்ற ஒரே விஷயம், தோக்குறதும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தான், இதுவே வாழ்க்கை கிடையாது. ஸோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு. அதான் சொல்றேன், தோக்குறது பெரிய விஷயம் கிடையாது, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லாரும் ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படியே கட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமாக பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காரு. அவனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ சூரிய ஒளி அவன் ஃபோனில் பட்டு இவனுக்கு கண்ணு கூசவும் அப்படியே மிஸ் பண்ணிட்டான். இப்போ முடிச்சுட்டு வந்து அவனோட ஃபோனை தான் வாங்கி பார்க்க நிறைய பொண்ணுங்க மெசேஜாக போட்டிருக்குங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்த ஃப்ரெண்டு, உனக்கு இதில் எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கூயுக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்க, ஏன்டா நான் பண்ணும், நீ பண்ணி வைக்க வேண்டியதானு சொல்லி அவன் திட்ட, உனக்கு தான் நிறைய பொண்ணுங்களை தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு மொத்தம் 97 ஃபோட்டோஸ் இருக்கு, இன்க்ளூடிங் குரூப் ஃபோட்டோஸோட. அதில் 58 பொண்ணுங்களும் 16 பசங்களும் இருக்காங்க. அதுலேயும் 15 பொண்ணுங்க ஓவர் மேக்கப் போட்டிருக்காங்க, 41 பொண்ணுங்க லைட் மேக்கப் போட்டிருக்காங்க, 6 பசங்க ஐப்ரோ ஸ்கின் டோன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 83.78% பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ உன்னோட ஐக்கியூக்கு ஏற்ற மாதிரியே பார்ட்னரை தேடுறியான்னு கூ கேட்க சிரிச்சுட்டு, இங்கே பாரு உன் ஃபோட்டோவில் ஐப்ரோக்கு ஃபில்டரை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலன்னு சொல்லவும், இதெல்லாம் என்னடா பெரிய விஷயங்கிறான். என்ன பண்ணாலும் ஃபேக்கு தானே, நேரில் பார்க்க நீ ஒன்றும் அப்படி இல்லைங்கிறான். சரி, உங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டிங்களா, கிடைச்சிச்சா ஆளுன்னு கேட்க, இன்னும் கரெக்டான பர்சன் கிடைக்கல, பியூட்டி ப்ராடக்ட் பியூட்டியை சேல் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேங்கிறான். நமக்கு தேவை எம்ப்ளாயீஸ் தான், பியூட்டி கான்செப்ட் ஒன்றும் நடத்தலைன்னு ஹீரோ சொல்ல, அப்போது கரெக்டான ஆள் கிடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு இன்டர்னை மட்டும் ஒர்க்குக்கு எடுத்துக்கலாம் இல்லையான்னு லீ சொல்கிறான். அதே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூக்காக தான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டுருக்கா. அவள் போகிற லிஃப்ட்டில் 2 பேர் ஏற, பொண்ணு அழகாக இருக்கவும் அதே இன்டர்வியூக்கு தான் போறியான்னு சொல்லி கேட்குறான். ஆமான்னு இந்த பொண்ணு சொல்ல, அடிடே நானும் அதுக்கு தான் போகிறேங்கவும் அவள் சைஸில் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதால ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறாங்க. அதுலேயும் அந்த முன்னாடி போன பையன் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு பொண்ணாக கூட மதிக்காமல் போயிட்டு இருக்கான். ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும் ஹுட்டி பேண்ட்டுன்னு போட்டு போகவும் தான் அது மாதிரி பார்த்துருப்பாங்க போல. பத்தாதுக்கு பஸ்ஸில் சண்டை போட்டதால ஷூல அழுக்கு வேற ஆயிடுச்சு, அதை எடுத்து தொடச்சிட்டு இருக்கேன். சூச்சங்கோட டெஸ்ட் ஸ்கோர் தான் அவங்க 2 பேரை விட கம்மியாக இருக்கு. ஆனால் ஃபோன் இன்டர்வியூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அவளை அப்ரோச் பண்ணலான்னு அசிஸ்டன்ட் சொல்ல, பார்த்தா டேலண்ட் தெரிய போகுது, பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்போ 2 பேர் மட்டும் எந்திரிக்க 3 கேண்டிடேட் இருக்காங்களேன்னு கேட்கவும், ஷூவை தொடக்க குனிஞ்சதால கீழே இருந்திருக்கா. டக்குன்னு இருந்து என்னோட பேரு சூச்செங்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆரம்பமே அமர்கலன்னு சொல்லி அவளோட ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறதுக்கும் இப்போ நேரில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ ஃபில்டர், அவ்வளோ ரீடச் போட்டு வச்சிருக்கா. என்னம்மா இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு கேட்க, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் இது போல பண்ண மாட்டேங்கிறா. சரிம்மா வீட்டில் போய் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, ஏன் நான் ஒருத்தி மட்டும் போகணும்னு கேட்குறா. ஆமாம், நீ ஒருத்தி மட்டும் தான் போகணும்னு சொல்ல, நானும் இங்கே இன்டர்வியூக்காக தானே வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம எப்படி நீங்கள் அனுப்பலான்னு கேட்குறா. வந்ததுலேருந்தே எல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்க, உன்னை எடுக்கிறதே வேஸ்ட் இல்லையா, எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நடி கட்ட, நம்ம பியூட்டி ப்ராடக்டால் பியூட்டியை செல் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கூட இந்த புள்ள எல்லாம் லாய்க் ஆகாது, ஒரு கிளைண்ட்டை கூட அதனால கன்வின்ஸ் பண்ண முடியுதுங்கிற மாதிரி கொஞ்சம் அவளை இதாக பேச விடுவாளா. இருந்த ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கையாலேயே பிச்சு காட்டுறா. இப்போ என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவரே பயந்துட்டாரு. அவர் கையில் அந்த ஆப்பிளை கொடுத்து, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா ப்ரீத் பண்ண முடியும்,
நீங்கள் ஜஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறவர் மட்டும்தான். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு எது பிடிக்குங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போது அவளோட ஃப்ரெண்டு இன்டர்வியூ எப்படி போச்சு முடிச்சுட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பா. ஸோ அவளுக்கு கால் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற அழகு என்கிட்ட இல்லையாமா, ஸோ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட கேட்காம வேணான்னு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்ல. அப்போ இன்டர்வியூ எடுத்தவர் உன் ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணி கொடுத்தேன்ல, அதை வச்சு தான் ஏதோ பேசிட்டாருங்க. சச்சா அப்படியெல்லாம் இல்லடின்னு சொல்ல, அவனுங்களுக்கு வேலை செய்ய ஆள் வேணுமா இல்லை பியூட்டி கான்செப்ட் வச்சு நடத்த போகிறானுங்களா? ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கல்ல. சரி லஞ்சு நான் வந்து வாங்கி தரேங்க. இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. என்ன பண்ணுறது, இவ்வளோ ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்கா சோகத்தில். ஒரு டின்னை குடிச்சு முடிச்சு தூக்கி வீசிட்டு அடுத்த ஒன்றை எடுக்க வரும்போது அவள் பக்கத்துலேயே அந்த பக்கமும் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. அவரும் கையில் ரெசியூமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இவரும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இது வேணுமான்னு கேட்குறா. அவன் பதிலே சொல்லாமல் அவன்கிட்ட இருக்க காஃபி எடுத்து குடிக்கவும், உங்கள் பேக்கில் இருக்க மாதிரியே தான் என் பேக்லேயும் ரெசியூமா இருக்குது. 2 பேரும் ஒரே போட்டில் தான்ப்பா பயணம் பண்ணிகிட்ருக்கோன்னு குடிக்க அந்த பக்கம் இருந்து பதில் இல்லை. இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்டே பேசினது எல்லாத்தையும் ப்ராபப்ளி கேட்டிருப்பீங்க. இப்போ மட்டும் நான் போய் எந்த வேலையும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்ப்பா. அவள் ரொம்ப ரிஸ்க் எடுப்பா. அழகாக பிறக்காதது ஒன்றும் ஏன் தப்பு கிடையாதே. அப்புறம் எதுக்காக இல்லாத ஒன்றுக்காக சும்மா என்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ண தான் இது ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரியே தோண ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்க்குறா. ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. இவ படித்த ஸ்கூல் தான் போல. அப்போ இந்த பையனை பிடிச்சி போயிருக்கும் போல, என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டா. பார்த்தா இவ பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோ தான். மேபி இவன் நினச்சி பார்க்குற அந்த ஸ்கூல் பையன் நம்ம ஹீரோவோ என்னமோ தெரியல. இப்போ நம்ம ஹீரோயினுமே எங்கள் ஸ்கூல்லையே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருந்தான். அவன் மேலே எனக்கு க்ரஷும் இருந்தது. இப்போ அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. மேபி 2 பேரும் நேரில் பார்த்துக்கிட்டா கூட ரெகக்னைஸ் பண்ணிக்குவோமாங்கிறதே டவுட்டு தான் போலன்ட்டு இவ சோகமாக ஃபீல் பண்ணி அவனோட பேசிகிட்டு இருந்தா. அவன் எப்போ எந்திரிச்சு போனானே தெரியல. ஏமா இது உன்னோட தானான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்டு கேட்கவும் தான் எழுந்து பார்க்குறா. இவன் எப்போ போனானே இவளுக்கு தெரியல. போனவன் ஏதோ 2 புக்கை வச்சுட்டு போயிருக்கான். எங்கள் வீட்டில் அவளோட அப்பா அவளோட ப்ரைஸை எல்லாம் தூசி தட்டி வச்சிட்ருக்காரு. என் புள்ள பயங்கரமான அத்லட்டாக இருந்திருப்பா. ஆனால் அவளால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சேங்க. இப்படியே பிள்ளைய சொல்லி சொல்லி ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுட்டு இப்போ எப்படி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோன்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி பலசாலியாக இருக்கிறதுல என்ன தப்பு? நீயே அந்த பலத்தை பார்த்து தானே என்ன லவ் பண்ண. நம்ம செங் என்னை விட ஸ்ட்ராங்கு. ஸோ அவன் பாய் ஃப்ரெண்ட் அவளை தனியாக விட்டு போனாலும் வருத்தப்படவே தேவையில்லை. எந்த இருட்லையும் தனியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அவள் உங்களோட பொண்ணு, மக கிடையாதுன்னு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. அடிடே என் புள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருடி இதை கொடுத்தா? பையனா அதுங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. சாம்பிள் பியூட்டி ப்ராடக்ட் ஏதோ கொடுத்துருப்பான் போல. சாம்பிள் கொடுத்தாலும் பரவாயில்லடி, பையனை டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவன் யார் என்னன்னு தெரியாது. அவன் முகத்தை கூட நான் பார்க்கல. நான் நிறையா பேசினேன், அவன் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மகளையே இக்னோர் பண்ணியிருப்பான்னு இவங்க திட்டவும். இங்கே பாருமா, நீ ஆசைப்படுற வரைக்கும் சிங்கிளாக இருந்துக்கலாம். ஏன் காலம் ஃபுல்லாக சிங்கிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்பா இருக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நேராக அவளோட ரூமுக்கு வர, சுச்சி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. நான்லாம் பெரிய பிராண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனதும் அவள் அந்த பக்கமாக வச்சுட்டா. உன் பொம்மைக்கெல்லாம் மேக்கப் பண்ணுறதை விட்டுட்டு நீ பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்க, சரி ஸ்கூல்லேருந்து உனக்கு இன்விடேஷன் வந்துதா, அலுமினி மீட்டிங்க்கு போக போறியான்னு கேட்க, நான் எதுக்காக போகணும்? யாராச்சும் சீக்ரெட்டாக லவ் பண்ணியிருந்தா கூட அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகலாம். என்ன டிவோர்ஸ் லாயராக இருக்கேன், அங்கே போனால் கொஞ்சம் கிளைண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் நம்ம ஹீரோனோட அக்கா தான், டிவோர்ஸ் லாயராக இருக்கா. சுச்சி அது உன்னோட கிளாஸ்மேட்டு, ஏண்டி அவங்கள உன்னோட கிளைண்ட் மாதிரி பார்க்குற? கொஞ்சமாச்சு ஏதாவது அக்கறை கேட்குற இருக்கான்னு கேட்க, என்னோட இந்த அழகான முகத்தை வச்சுட்டு நான் எதுக்காக அவங்க மேலே அக்கறை எதிர்பார்க்கணுங்க? கரெக்டு தான், நீ ரொம்ப அழகா இருக்குங்கிறா. அப்போது ஹீரோயை கொடுத்தான் இல்லையா அந்த புக்கை, அவள் அக்கா எடுத்து படிக்கவும், நானே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, படிச்சுட்டு தான் கொடுப்பேன்னு பிடிங்கி வச்சுக்கிட்டு போகிறா. இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் அக்கா ரூமுக்கு வந்தா பயங்கர நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா. ஏசியும் ஆஃப் பண்ண முடியல, பயங்கரமாக குளிருது. இதில் இவங்க படுத்து தூங்குறது. ஒழுங்கா என் ரூம்லேருந்து வெளியே வாடின்னு சொல்லி கத்துனா, வர்றேன் நாளைக்கு காலையில் தான் வருவேங்கிறா. அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. ஸோ என்னை தடுக்க இங்கே யாரும் இல்லை, ஒழுங்கா ஓப்பன் பண்ணு, இந்த கதவை உடச்சிட்டே உள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவ ரெடியாக என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறது அக்கா புரிஞ்சுக்கிட்டு, செங் இது உன்னோட ரூமு, இந்த டோர் உடஞ்சா சரி பண்ண காசு வச்சிருக்கியா? காசு கிடைக்கிறதுக்காக உனக்கு வேலை தான் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. நாளைக்கு மட்டும் செங் ரூமுக்கு போல, அப்புறம் உன்னையே முடிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இங்கே நம்ம சுச்சி ஹீரோ கொடுத்த புக்கை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அதே நேரம் ரொம்ப குளிர் அடிக்கவும் போத்திட்டு ஃபோனில் அப்படியே வீடியோ ப்ளே பண்ணுறா. அதில் இவளுக்கு பிடிச்ச பையன் அப்படியே முன்னாடியோட அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே தான் பின்னாடி வந்திருக்கா. அதெல்லாம் எப்படிப்பட்ட மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
யாரோ வர சவுண்டு கேட்கவும் முக்கடு போட்டா. இங்க அக்கா ரூம்ல படுத்ததால அக்கான்னு நினைச்சிட்டு அம்மா வந்து ஏசி நாளைக்கு தான் சரி பண்ணுவாங்களாமான்னு சொல்லிட்டு போர்வையை போத்தி விட்டுட்டு, நீ மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, உன் தங்கச்சி பாரு இது வரைக்கும் ஒரு பையன் மேல க்ரஷ் கூட வராம இருக்கா, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வையே, நான் சொல்றத மட்டும் மறந்துடாதிரியம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவளுக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் ஒரே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. என்னை காலை ஃபுல்லாக பார்த்துப்பேன்னு சொன்னாங்களே, அப்போ அதெல்லாம் போய் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் தங்ஷி. லேபில் உட்காந்து ஏதோ சொல்யூஷன் எல்லாம் கலக்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா அவனுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளர்ரா, கலர்லாம் ஒரு மாதிரியாக தெரியுது. கண்ணாடி போட்டால் மட்டும்தான் நல்லா கண்ணு தெரியும் போல. இப்போ தொடர்ந்து அவனோட டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே வராரு. ஃபுல்லாக காலையும் கையெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வராரு. இந்த வீக்கெண்ட் உனக்கு அலுமினி மீட்டிங் இருக்கும் போலையேங்க. நான் போக மாட்டேங்கிறான். ஏன் போக மாட்டேன்? அதெல்லாம் எவ்வளோ ஒரு பொண்ணான காலங்கள். அப்போ எந்த பொண்ணையுமே உனக்கு பிடிக்கலையாடா, க்ரஷ் கூட வரலையான்னு கேட்க, அப்போ இவனோட வெர்ஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேலதான் ஹீரோயினுக்கு க்ரஷே. அந்த பையன் நம்ம ஹீரோ தான். அவ சைட் அடிச்சுக்கிட்டே சந்தோஷமா பின்னாடி தானே ஓடி வந்திருப்பான். ஆனா இவனுக்கு அவ ஏதோ துரத்திட்டு வர மாதிரி இருந்திருக்கு. இதுல பொண்ணுங்கிட்ட ஏதோ பேசி சைஸா வேற பார்த்திருப்பா, அதுவும் ஆசையா தான் பார்த்திருப்பா. ஆனா இவனுக்கு அது 3 பேருமா சேர்ந்து இவனை கலாய்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ அவளை திரும்பவும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, யார் அதுன்னு கேட்குறான். எங்கள் ஸ்கூலோட ட்ரபிள் மேக்கிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு சொல்ல, ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா உன்ன மாதிரி சூப்பராக படிக்கிற பையனும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக நிறைய குறும்பு பண்ணிட்டு படிக்கவே படிக்காத பசங்களும் நிறையவே இருப்பாங்க. சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது கஷ்டம் தான் சொல்ல, நான் சொல்கிற அந்த ட்ரபிள் மேக்கர் ஒரு பொண்ணுன்னு இவன் சொல்லவும், எனது பொண்ணா, அவன் உன்னை புள்ளி பண்ணலான்னு கேட்குறான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அல்லவா, விடுறாங்கிற மாதிரி வார்த்தையே இல்லை. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினை அவளோட ஃப்ரெண்டு அழகழகா ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஏன்னா அலுமினி மீட்டிங்க்கு தங்ஷியும் முதல் வரமாட்டேன்னு தான் சொன்னானாமா. ஆனால் முன்னாள் பிரின்சிபல் கால் பண்ணி கூப்பிடவும் தான் கடைசி டின்னரையாவது அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த டாப் ஸ்டூடெண்ட் இப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா. உன்னோட அவுட்லுக்கை வச்சு தான் அவங்க எடையை போடுவாங்கன்னு இவ ஸ்கட்டாக எடுத்துக்காட்ட, நான் இத்தனோடு ஸ்கட்டெல்லாம் போடவே மாட்டேடிங்கிறா. ப்ளீஸ் டி எனக்கும் கம்பெனி கூட்டடி, எவ்வளோ அழகாக்கு பாருன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதே ட்ரெஸ்ஸை போட்டு அலுமினிக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டா. பாரு இந்த ட்ரெஸ்ஸில் என் கால்லாம் பெருசாக தெரியுது, நல்லாவே இல்லைன்னு சொல்ல, ஒல்லியாக இருக்கிறது தாண்டி சிக்கு, நீ ஹெல்த்தியாக இருக்க, உனக்கு என்ன பேர் அழகின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்படி உள்ள வரும்போது ஒருத்தர் தூக்கிறதுக்கு சிரமப்படுறது பார்த்து இவ தான் ஸ்ட்ராங் கேர்ள் ஆச்சே. ஸோ எந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்து அவள் பாட்டுக்கு ஒவ்வொரு பக்ஸை தூக்கிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டா. மொத்தத்தையும் வச்சு முடிக்க வேர்வை கொட்டுது. ஏப்பா சாமி அப்படி சொல்லிட்டு அப்படியே காற்ற வீசிட்டு பார்க்க கரெக்டாக ஹீரோ வரான். அவனை ரெகனைஸ் பண்ணிட்டா போல. அப்படியே பேச்சு மூச்சு இல்லை பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் இவளை பார்க்கல. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வரான். அவன் உள்ளே வந்ததும் கூட்டம் கூட்டிடுச்சு. இவளுக்கு பக்கத்தில் வந்ததால என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டா. கட் பண்ணா அவளுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்து தான் 3 பேரோட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் இவன் பேசிகிட்டு இருக்கான். சும்மா போய் பேச வேண்டியதுதான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவன் என் கிளாஸே கிடையாது, நான் போய் பேசினா மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சிடுவா போகுது, கம்மன் ரெடிங்கிறான். சரி நான் பாத்ரூமாச்சும் போயிட்டு வரேன்னு கடுப்பாய் அவள் கிளம்பிட, கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் எங்களை ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுடின்னு கேட்குறா. சரின்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டா. ஹீரோ இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கொடுத்துட்டு உட்காந்துடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து, நீ தானே சூச்செங் பேரழகி சுச்சியோட தங்கச்சி தானே நீங்க? ஆமாங்கிறா. இப்போ ஒரு பையன் வந்து, நான் சுச்சியோட கிளாஸ்மேட் தான், அவைய வரலன்னு கேட்க, அவள் ஒர்க்கில் பிஸியாக இருக்காதனால தான் வரங்கவும், ஏய் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த, ஸ்போர்ட்ஸ் சூப்பராக பண்ணுவல, ஒரு டைம் கிளாஸ் ரூமில் மாட்டிக்கிட்டப்போ கதவையே உடச்சிட்டெல்லாம் வந்தல்லங்க. இன்னொருத்தர் ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட்ஸால தான் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணியாமாவே, இன்னும் ஸ்போர்ட்ஸில் இருக்கியான்னு கேட்க, இல்லைங்கிறா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். சரி இப்போ நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, காஸ்மெட்டிக் கம்பெனியில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. கம்பெனி நேம் கேட்க வென்தாயின்னு சொல்கிறா. அதே கம்பெனியில் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் வேலை செய்கிறா. என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்லிட்டு கோவோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களே தெரியுமான்னு கேட்க, ஒரு டைம் பார்த்துருக்கோங்கிறான். அதனால இவளும் அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டா. பயங்கர அசிங்கமாக போச்சு, என்ன பண்ணுறதே தெரில. அதுவும் அவன் முன்னாடியே தான் இப்படி அவமானப்படணுமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ட்ரிங்காவது குடிக்கலான்னு ஓப்பன் பண்ணிட்டு குடிக்க பார்த்தா, வாவ் செங் இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியா, இங்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்த பண்ணுறது, இப்போ ஒவ்வொரு பாட்டிலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்க லைனாக ஒவ்வொருத்தரா என்னோடதையும் ஓப்பன் பண்ணி கொடுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, ஐயோ இவன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இப்போ வழுக்க டைமா வாங்க உங்களோடதையும் ஓப்பன் பண்ணி கொடுப்பான்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனும் முழிக்க இவ அதை விட பயங்கரமாக முழிச்சிட்டு இருக்கா. சரின்னு கையில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோன்னு தட்டுனா அது ஃபுல்லாக இவன் முகத்திலேயே தெரிச்சிடுச்சு. இவ்வளோ கண்ணை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கா. டிஷ்யூ இருக்கான்னு கேட்க யார்கிட்டையும் இல்லை. ஸோ ஃப்ரெண்டே வாங்க ஓடிட்டா. தொடச்சிட்டு இப்போ கண்ணை பார்க்குறா. கண்ணுள்ள மேக்கப்லாம் கலைஞ்சு போய் அப்படியே பேய் மாதிரி இருக்கா.
இவளை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி வேற பேச இங்கே ஹீரோவா அவளை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்னை நான் ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு கேட்டு அவள் சரியானதும் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்காக என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்க, நீ பார்க்க ரொம்ப மோசமாக இருக்கன்ட்டான். எப்படி நீ அந்த இடத்துல இருக்க முடியும்? அவ்வளோதான், வேக வேகமாக கிளம்பிட்டா. ஃப்ரெண்டு வந்து டிஷ்யூவை கொடுக்க அவளோட கோட்டெல்லாம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. பாவம், நீ பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குன்னு அவன் சொன்னதை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இட்ஸ் ஓகேன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே அவள் வர வழியில் ஒரு பாட்டி கொஞ்சம் கம்மியான விலையில் குட்டி குட்டி பொக்கே எல்லாம் வித்துட்ருக்காங்க. பாவம் யாருமே வாங்கலையா. அவங்கள தாண்டி போனவ மனசு கேட்காம கீழே வச்சுருந்த எல்லா பொக்கேவையும் எடுத்துட்டு 50 யான் போட்டு விட்டுட்டு போயிட்டா. அவங்களால பேச முடியாது. இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க பேக்கில் இருந்து ஒரு வளையல் எடுத்து கொடுக்குறாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, இது எவ்வளவுன்னு கேட்க இது என்னோட பரிசளிப்புன்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ அந்த கையில் போட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சைன் லாங்குவேஜ்லேயே சொல்கிறா. கட் பண்ணா இப்போது ட்ரெயினில் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. சடனாக அப்படியே பவர் கட் ஆக இவ வந்துட்டு சோகத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்போது அவளோட அந்த வளையல் க்ளோவாக இப்போ திரும்ப லைட் ஆனதும் பார்த்தா வேறொரு பொண்ணாக உட்காந்துட்ருக்கா. இது எல்லாமே 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.